சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்படித்தான் அப்படித்தான் எரிய வேண்டும், நன்றாக எரிய வேண்டும், கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உன்னை பழி வாங்கியே தீருவேன். ஏ கரிகாலா, நீ சிறுவனாக இருக்கும் போது உன்னை நெருப்பு வைத்து கொல்ல பார்த்தார்களாமே, நீ அதிலிருந்து அன்றைக்கு தப்பித்து விட்டாய். ஆனால் உன்னை நான் அவ்வாறு தப்பிக்கவே விட மாட்டேன். ஏனென்றால் என் உடலில் ஓடுவது வேளிர் குலத்தின் ரத்தம். அது உன்னை அவ்வளவு எளிதாக தப்ப விடாது. நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன், பழி வாங்கியே தீருவேன். ஏன் அப்படி செய்தாய்? என்ன காரியம் செய்தாய்? சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய காரியம் அது? சொல் சொல். இனி இப்படி கூறுவாயா, பேசுவாயா? இப்படி உனக்கு தக்க பாடம். ஏன் என் மகனை இப்படி அடிக்கிறாய்? உன் பலத்தை எல்லாம் இந்த சிறு பிள்ளையிடமா காண்பிக்கிறாய்? இவ்வளவு கடுமையாக அடிக்கும் அளவிற்கு இந்த சிறு பிள்ளை என்ன தவறு செய்து விட்டான்? சிறுபிள்ளை சிறுபிள்ளை என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீர்களே, ஒரு சிறுபிள்ளை செய்யும் காரியத்தையா இவன் செய்தான்? இந்த வயதில் பேசக்கூடிய வார்த்தைகளையா பேசினான்? அப்படி என்னதான் பேசிவிட்டான் இவன்? இதோ இது என்னவென்று தெரிகிறதா? இது இது நம்... ஏன் தெரியவில்லையா? தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மனமில்லையா? அல்லது நீங்களே தூண்டிவிட்டுதான் இவன் இப்படி செய்தானா? நீ என்ன சொல்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. முதலில் இவன் என்ன செய்தான் என்பதை சொல். நான் எதற்கு சொல்ல வேண்டும்? உங்கள் அருமை பிள்ளை சிறுபிள்ளை என்ன செய்தான் என்று அவனையே கேளுங்கள். என்னதானடா செய்தாய்? நீயே சொல்லிவிடு. மன்னரின் மேலாடையை மன்னரின் மேலாடையை சீக்கிரமாக சொல். எரித்து விட்டேன். என்னடா? ஏன் நிறுத்திவிட்டாய்? பாதி எரியும் போது நான் வந்து தடுத்து விட்டேன். முற்றிலும் எரிந்திருந்தால் என் வஞ்சம் தீர்ந்திருக்கும் என்கிறாயா? உன்னை நிறுத்த கிள்ளிவிடவா? ஏதோ சிறு பிள்ளை ஒரு ஆடையை கொண்டு வந்து விளையாட்டாக எரித்தான் என்பதற்காக இப்படி போட்டு அடிக்கின்றாய். நீயும் ஒரு இளவரசனா? அவன் அப்படி என்ன தவறு செய்தாலும் நீ வந்து என்னிடம் அல்லவா கூறியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படி என் பிள்ளையை துடிக்க துடிக்க அடிக்கிறாயே. ஐயோ, கண்ணமெல்லாம் ரத்த சிவப்பாய் விரல்கள் பறிந்திருக்கிறது. கிள்ளிவிடவா? நீ என்ன மனிதனா இல்லை மிருகமா? அவன் என்ன பேசினான் என்று அறிந்தால் நீங்களும் அதைத்தான் செய்வீர்கள். பேசாதே. பெற்ற தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை இப்படி அடிக்க மாட்டாள். நீ சிறிது காலமாகவே எங்கள் மீது வஞ்சம் வைத்திருக்கிறாய். நான் எதை சொன்னாலும் அதை மறுத்து பேசுவது, எதை செய்தாலும் அதை தடுப்பதென்று தீர்மானித்திருக்கிறாய். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று என் பிள்ளையிடமும் என் மீது கொண்டிருக்கும் வஞ்சத்தை தீர்த்து கொண்டாய். இப்படியெல்லாம் செய்வதை விட எங்களை இந்த பூம்புகாரிலிருந்து விரட்டி விடலாம். அதுதானே உன் நோக்கம்? என் பிள்ளையை மன்னரிடம் அழைத்து சென்று காட்டி உங்கள் பிள்ளை செய்தது சரிதானா என்று கேட்கிறேன். மன்னருக்கும் அதுதான் விருப்பம் என்றால் அப்படியே செய்து விடுகிறோம். கதிர்காமா, வாடா என்னோடு. அம்மா அம்மா, அந்த காயை நகர்த்தாதீர்கள். அப்பா 2 போட்டு விட்டால் அந்த காயை எளிதாக வெட்டி விடுவார். அதனால் உங்கள் காயை வெட்டப்படாமல் காப்பாற்றுங்கள். பார்த்தாயா உன் மகளை? அண்ணா, முதலில் என் பிள்ளையை காப்பாற்றுங்கள். மங்கம்மா, என்னம்மா ஆயிற்று? அதை நான் ஏன் சொல்ல வேண்டும்? நீங்களே பாருங்கள். இது என்ன அநியாயம்? யார் இப்படி செய்தது? மா மன்னரின் தங்கை மகனை இந்த அளவிற்கு வேறு யார் அடிக்க முடியும்? தங்கள் மகன் கிள்ளிவளவன் வந்தார். இவனை இப்படி அடித்து துன்புறுத்தி இருக்கிறான். கிள்ளிவளவன் ஏன் இப்படி செய்தான்? சிறு பிள்ளை என்று கூட பார்க்காமல் கண்மூடித்தனமாக இப்படி அடித்திருக்கிறானே. பிரபு,
கிள்ளிவளவன் கதிர்காமனிடம் மிகுந்த அன்பு கொண்டவன்தான். தாங்கள் கதிர்காமனிடம் எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்தவன்தான். அவனே இந்த அளவிற்கு அடித்திருக்கிறான் என்றால் ஏதோ காரணம் இருக்க வேண்டும். எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதற்காக இவ்வளவு கடுமையாக அடிப்பது? இந்த சிறுவன் அப்படி என்ன தவறு செய்திருக்க முடியும்? அதை நான் சொல்கிறேன் தந்தையே. தந்தையே, போதும், நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு அப்பாவி சிறு பிள்ளையிடம் இப்படியா மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது? எதிரியிடம் காட்ட வேண்டிய ஆவேசத்தை இந்த பிள்ளையிடம் காட்டியிருக்கிறாய் என்பது இவனை பார்த்தாலே தெரிகிறது. ஆத்திரத்தில் அறிவை இழந்து விட்டாயா? இல்லை அவன் உன் அத்தை மகன் என்பதை கூட மறந்து விட்டாயா? ச்சை, என்ன இருந்தாலும் நீ இப்படி செய்திருக்க கூடாது. அவன் என்ன செய்தான் என்பதை முதலில் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது மன்னரின் மேலாடை அல்லவா? அதேதான் அம்மா. இது ஏன் இப்படி எரிந்த நிலையில் இருக்கிறது? இந்த அப்பாவி சிறுபிள்ளைதான் இதை இப்படி போட்டு எரித்துக் கொண்டிருந்தான். ஓ, இந்த மேலாடையை எடுத்து செல்வதற்காகத்தான் இவன் அவை மண்டபத்திற்கு வந்தானா? நான் கேட்டதற்கு விளையாட்டு பொருள் இருக்கிறதா என்று பார்க்க வந்தேன் என்றானே. பார்த்தாயா? விளையாட்டு பொருளாக நினைத்து என் மேலாடையை எடுத்து சென்றிருக்கிறான். அது எங்கேயோ தீப்பட்டு எரிந்து போயிருக்கிறது. இதற்காகவா அவனை அடித்தாய்? எதிர்பாராமல் தீப்பிடித்து எரிந்திருந்தால் நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன்? இவனே அதை தீ மூட்டி எரித்துக் கொண்டிருந்தான். அதனால் என்ன? இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று புத்திமதி சொல்லி தடுத்திருக்கலாமே. அதற்காகத்தான் தந்தையே நான் இவன் அருகில் சென்றேன். அப்போது இவன் என்ன பேசிக் கொண்டிருந்தான் தெரியுமா? என்ன பேசிக் கொண்டிருந்தான்? கரிகாலா, இன்று உன் மேலாடையை எரிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன்னையே இப்படி எரிப்பேன். சிறு வயதில் நெருப்பிலிருந்து தப்பித்தாயாமே, இப்பொழுது நீ என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது என்று கூறினான். இதை அப்பொழுது நீ என்னிடம் சொல்லிருக்கலாமே. எங்கே சொல்ல விட்டீர்கள்? நான் சொல்வதற்கே இடம் கொடுக்காமல் வேகமாக வந்து விட்டீர்கள். என்ன மங்கம்மா இது? பிள்ளையை இப்படி வளர்த்திருக்கிறாய். இந்த வயதிலேயே இவனுக்கு இவ்வளவு வஞ்சம் இருக்கிறதென்றால் இவன் பெரியவனானால் என்னதான் செய்ய மாட்டான்? தகப்பன் மன்னரை கொல்ல முத்திரை மோதிரத்தோடு ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்தார். பிள்ளை இப்போதே மன்னரை எரிப்பதற்கு அவரது மேலாடையை எரித்து ஒத்திகை பார்த்துக் கொள்கிறானா? அப்பன் புத்தி அப்படியே பிள்ளைக்கும் வந்து விட்டதா? இதோ பாருங்கள், இதுதான் நேரம் என்று என் கணவரை பற்றி ஏதும் பேசாதீர்கள். ஏதேதோ பேசி என் அண்ணனிடம் மூட்டி விடாதீர்கள். நான் மூட்டுகிறேனா? இவன் மூட்டிய தீ இந்த ஆடையில் புகைந்து கொண்டிருக்கிறதே. இவன் செய்த காரியத்திற்கு என்ன பொருள்? யார் இவனுக்கு இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள்? அப்பொழுது நான் கற்றுக் கொடுத்தேன் என்கிறீர்களா? என் அண்ணனுக்கு எதிராக நான் அப்படி செய்வேனா? இவன் அப்படியெல்லாம் பேசியது உண்மை என்றால் நானே என் கையால் இவனை கடுமையாக தண்டித்திருக்க மாட்டேனா? விஷ விதையை விதைத்துவிட்டு அதன் கனி நஞ்சாக இருக்கிறதே என்று போலி வேடம் போடுகிறாயா? இதனால் என்ன பயன்? கேட்டீர்களா அண்ணா? நான் வேடம் போடுகிறேனாம், விஷ விதையை விதைத்து விட்டேனாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இன்னமும் நான் இந்த அரண்மனையில் வாழத்தான் வேண்டுமா? என் பிள்ளை மீது ஏதேதோ பழி போட்டு இப்படி சித்திரவதை செய்வதை பார்த்து கொண்டிருந்து விட்டு இனியும் இங்கு இருக்க வேண்டுமா? என்னையும் என் கணவர் இருக்கும் சிறையிலேயே என் பிள்ளைகளோடு சேர்த்து அடைத்து விடுங்கள். நாங்கள் அந்த காராகிரகத்திலே வாழ்ந்து மடிகிறோம். மங்கம்மா, எதற்காக அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாய்? அமைதியாக இரு. தேவி, கதிர்காமன் யார்? என் தங்கையின் மகன் தானே. தாய் மாமனோடு சற்று அதிகமாக விளையாடி இருக்கிறான், அவ்வளவுதானே. இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம். அக்கா, உன் அருகிலேயே இருந்தும் உன்னிடம் பேச முடியாமல்
நான் உன் தம்பி என்ற உண்மையை கூற முடியாமல் போய்விட்டதே. அக்கா, அக்கா. அடே, யாரடா நீ? என் மனைவியின் சமாதியில் நீ எதற்காக அழுகிறாய்? அது வந்து நீ ஒரு வேளிர்குல வீரன் தானே? உனக்கு எதற்கு இவ்வளவு அக்கறை? எங்கள் மகாராணியார். மகாராணிக்காக எந்த வீரனும் இங்கு வந்து இப்படி அழமாட்டான் என்று எனக்கு தெரியுமடா. வேற ஏதோ ரத்த பந்தம் இருந்தால்தான் இந்த அளவிற்கு ஒருவன் கண்ணீர் விடுவான். மன்னா, அப்படி ஏதோ ஒரு பாசம் உனக்கு இருக்கிறது இல்லையா? அது உன் உடன் பிறந்த அக்காவின் பிரிவை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அப்படித்தானே? மன்னா, நீங்கள் பேசுவது ஏன் புரியவில்லையா உனக்கு? நீ யார்? எதற்காக என் தங்கை தாமரையிடம் கெஞ்சி கூத்தாடி அவளுக்கு துணையாக இங்கு வந்தாய் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்து விட்டதடா. உண்மையைச் சொல், நீ செழியன் தானே? அடை செழியா, பாண்டியன் நாட்டிலிருந்து வந்து சோழ மன்னனை காப்பாற்ற முயன்று வேளிர்களிடம் சிறைப்பட்ட நீ ஒரு பெண்ணை பயன்படுத்திக் கொண்டு சிறையிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? என் உடன் பிறந்த சகோதரி நான் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை கூட அறியாமல் மாண்டு போனாரே, அவரது சடலத்தையாவது பார்த்து விட வேண்டும் என்றுதான் நான் இங்கு வந்தேன். உடன்பிறப்பு, சகோதர பாசம் என்றெல்லாம் சொல்லி நீ என் தங்கையை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. பந்த பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த இருங்கோவேள். என் சிறையில் அகப்பட்ட ஒருவன் அங்கிருந்து தப்பித்து வந்து என் கண்முன்னே உலவிக் கொண்டிருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நீ எப்பொழுது தனியாக அகப்படுவாய் என்று உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது வசமாக வந்து அகப்பட்டுக் கொண்டாயடா. வேண்டாம், நான் சொல்வதை கேள். என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் இங்கு வேண்டாம். பூம்புகாருக்குள் வேண்டாம். நான் தாமரையோடு மீண்டும் உன் மாளிகைக்கு திரும்பி வருவதாக வாக்களித்து விட்டுதான் வந்திருக்கிறேன். அதன்படி நான் அங்க வந்த பின் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அதுவரை உன்னை விட்டு வைக்க முடியாதடா. இப்பொழுதே இங்கேயே உன் கதையை முடித்து இந்த கடலில் உள்ள மீன்களுக்கு இரையாக்குகிறேன். தாமரை, செழியா, என்ன நடந்தது? உங்களுக்கு எதுவும் நேரவில்லையே. செழியன், நீங்கள் நலமாகத்தானே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லையே. தாமரை, ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறாய்? என்ன நேர்ந்தது? என் அண்ணனுக்கும் உங்களுக்கும் நடந்த போராட்டத்தில் அவருடைய வாழ் உங்கள் மார்பில் பாய்ந்து விட்டது. என்ன சொல்கிறாய்? அவர் ஏன் இங்கு வரப்போகிறார்? அவருக்கும் எனக்கும் ஏன் சண்டை வரப்போகிறது? அப்படியே அது நடக்கும் என்றாலும் இப்போது எப்படி நடக்கும்? நீ கனவு கண்டிருக்கிறாய். ஆமாம் ஆமாம், அது கனவுதான். இப்போதுதான் புரிகிறது. ஆனால் அது கனவு போலவே இல்லை, உண்மையில் நடப்பது போலவே இருந்தது. என் கண்ணெதிரில் நடப்பது போல் இருந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. இப்படி உட்கார்ந்து உன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அப்புறமாக சொல். நீங்கள் அண்ணியாரின் கல்லறையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் அண்ணன் வந்து விவாதம் புரிந்து வலுச்சண்டைக்கு இழுக்கிறார். உங்கள் இருவருக்கும் நடந்த போராட்டத்தில் அவர் உங்கள் மார்பில் வாளை பாய்ச்சி உங்களை கொன்று விடுகிறார். கனவில் கூட உன் அண்ணன் என்னை ஜெயிப்பது போல்தான் காண்கிறாயா? நான் அவரிடம் அகப்பட்டு சித்திரவதைகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டதால் என்னை நீ பலவீனமாக நினைத்து விட்டாய். நாங்கள் நேருக்கு நேர் நின்று போர் புரியும் போது யார் வல்லவன் என்பது உனக்கு தெரியும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், வாழ்வீச்சில் இதுவரை இந்த செடியனை வென்றவர்கள் யாரும் இல்லை. எனக்கு உங்கள் வீரத்தை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும்
என் அண்ணன் தன் வெற்றிக்காக எதையும் செய்வார். அதுவும் கனவில் வரும் காட்சிகளுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீ சொல்வதும் உண்மைதான். பல நேரங்களில் எதிர்மாறான காட்சிகள் தான் கனவாக வரும். அதையெல்லாம் நினைத்து நாம் கலங்க தேவையில்லை. நிம்மதியாக படுத்து உறங்கு. இல்லை இல்லை, எனக்கு இங்கு தனியாக படுத்து உறங்க பயமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அதே கனவு வந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கும். நீங்களும் எங்கேயே வந்து படுத்துக் கொள்ளுங்கள். அருகில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் நான் நிம்மதியாக உறங்குவேன். தாமரை, அது நம் தமிழ் பண்புக்கு புறம்பான செயல். நான் உன் அருகிலிருந்து பேசுவதையே சகித்துக் கொள்ளாதவர்கள் ஒரு இரவு முழுவதும் உன் அறையில் படுத்திருந்தேன் என்று தெரிந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? என்னால் உன் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் என்ற சொல்லிற்கு அவசியமே இல்லை. என்னை உன் அண்ணன் எதுவுமே செய்துவிட முடியாது. அதேபோல் நானும் அவரை தேடிச் சென்று எதுவும் செய்துவிட மாட்டேன். நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிம்மதியாக உறங்கு.